ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தக்காளி சாதம் எப்படி சமைக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். கேஸ் ஆன் பண்ணிக்கோங்க, கடாயை வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், ஒலை கொதிச்சிட்ருக்கு, சூடாக சாதம் ரெடி ஆகிட்டுருக்கு. ஓகேங்களா. ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தக்காளி சாதம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு கடாயை வச்சுட்டோம். ஆயில் ஊற்றிக்கலாம். எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூடாகணும். சரிங்களா. இப்போ வந்து கடுகு வந்து நம்ம போட போகிறோம். கடுகு நல்லா பொரியட்டும். காஞ்ச மிளகு ஒன்று போட்டாச்சு. இப்போ அடுத்தது வெங்காயமும் போட்டுடலாம். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நம்ம போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கிட்டுக்கலாம். அடுத்தது பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். அப்படியே தக்காளியும் போட்டுடலாம். சும்மா வந்து ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டிங்கன்னா அந்த எண்ணெயிலேயே அந்த வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாமே வதங்கும். இப்போ அடுத்தது மஞ்சள் தூள் வந்து சேர்க்குறோம். அடுத்தது வீட்டு மிளகாய் தூள் போட்டுக்கலாம். பெருங்காயத்தூள் வந்து ஒரு பேக்கெட், சின்ன பேக்கெட் போட்டுக்கோங்க. இல்லைன்னா வந்து ஒரு 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூளில் போட்டுக்கோங்க. அடுத்தது கல்லுப்பு வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா இது மாதிரி மொத்தமாக எல்லாத்தையும் வதக்கிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். நம்ம கொஞ்சம் தண்ணி தான் ஊற்றணும். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தக்காளி சாதம் செய்ய போகிறோம். இந்த பாருங்கள், சாப்பாடு சுட சுட கொதிச்சிட்ருக்கா. இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வடிச்சிட்டு இதில் போட்டு மிக்ஸ் பண்ணி தக்காளி சாதம் சுடு சுடு தயார் பண்ண போகிறோம். ஓகேங்களா. அதுக்கு கொஞ்சம் தண்ணி தான் ஊற்றணும். இது மாதிரி நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து சாதம் வந்து நல்லா வடித்து நிமித்தியாச்சு. ஸோ அந்த சுட சுட ஆவி பறக்கிற இந்த சாப்பாடு இருக்கு இல்லையா, ஒரு தட்டில் போட்டு வச்சுக்கலாம். இது எதுக்காகனா வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த தக்காளி சாதம் வந்து கிண்டி காமிக்க போகிறோம். ஸோ தக்காளி சாதம்லாம் ஸ்கூல் பசங்களுக்கெல்லாம் இது மாதிரி தான் நீங்கள் அழகாக ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கணும். சரிங்களா. அவங்க மிச்சம் வைக்காமல் நல்லா இந்த டேஸ்டியான தக்காளி சாதத்தை சாப்பிட்ருவாங்க. ஆஃபீஸ்க்கு போகிறவங்களுக்கும் இது மாதிரி கிளறி அழகாக நீங்கள் கொடுத்துடலாம். நீங்கள் காலையில் இது மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தீங்கன்னா மதியானத்துக்கு நல்லா ஊறி இந்த சாதத்தோடு நல்லா அந்த டொமேட்டோ அந்த கிரேவிலாம் மிக்ஸ் ஆகிட்டு நல்லா டேஸ்டியாக இருக்கும் மதியானத்துக்கு சாப்பிட்றதுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா சுட சுட சாப்பாடு வடித்தா சுட சுட அந்த தக்காளி சாதம் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். ஸோ உங்கள் வீட்லேயும் நீங்களும் இதே மாதிரி தக்காளி சாதம் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. இது வந்து செம்ம டேஸ்டியாகவும் இருக்கும், குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ஹெல்த்துக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. இது எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் கண்டிப்பாக அவங்க வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. Thank you so much for watching.